பொதுவா தமிழ் சினிமால ரிலீஸ் ஆற பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடுறது வழக்கம். ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புனால மார்னிங் 5 மணில இருந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படத்துக்கு முதல்ல நைட் 1 மணில இருந்து ஷோஸ் ஆரம்பிச்சாங்க. படம் ரிலீஸ் ஆகி 5 நாளுக்கு அப்புறம் கூட இன்னும் திருநெல்வேலி ராம் முத்துராம் சினிமாஸ்ல 1 AM ஷோஸ் போடுறாங்க. இது அஜித் ஒருவருக்கே சாத்தியம். ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஹெட் டு ஹெட் கிளாஷ் படங்கள்ல 2014ல வீரமும் ஜில்லாவும் ரிலீஸ் ஆச்சு. 2015ல வேதாளமும் தூங்காவனமும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2019ல சூப்பர் ஸ்டாரோட பேட்டையும் விஸ்வாசமும் ஒன்னா மோதிர படங்கள். இதுல 2014ல ரிலீஸ் ஆன வீரம் ஜில்லா ரெண்டுமே ஹிட் படங்கள் தான்னாலும் வீரம் படத்தோட கிராஸ் கலெக்ஷன் ஜில்லாவை விட அதிகம். வீரம் பட பட்ஜெட் 40 crore, அதோட கிராஸ் 87.2 crores. ஜில்லா படத்தோட பட்ஜெட் 55 crores, அதோட கிராஸ் 83 crores. இதுல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கிராஸ் ரெண்டுமே ஜில்லாவை விட வீரம் அதிகமா கலெக்ட் பண்ணுச்சு. அடுத்ததா 2015ல ரிலீஸ் ஆன வேதாளத்தோட கிராஸ் 125.7 crores. அது கூட அந்த தூங்காவனத்தோட கிராஸ் 75 crores. முதல் 11 நாள்லயே 103 crore கலெக்ட் பண்ண வேதாளம் டிசம்பர்ல தமிழ்நாடு ஃபிளட் வந்ததால அதிகமா வந்திருக்க வேண்டிய கலெக்ஷன் 125 crore ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எல்லாமே IMDb வெப்சைட்டோட அபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததா இப்ப ரிலீஸ் ஆயிருக்க பேட்டை விஸ்வாசம் 2 படத்துல இந்த 3 நாள்ல பேட்டையை விட விஸ்வாசம் தான் கலெக்ஷன்ல லீடிங்ல இருக்கு. ரஜினியோட ஓவர்சீஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆனது. ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்தா பேட்டை முன்னணியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்க 9 ஏரியால சென்னையை தவிர மீதி 8 ஏரியாவுமே விஸ்வாசம் பேட்டையை பீட் பண்ணி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அஜித் தான் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ்ன்றத இந்த முறை தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்காரு. இத்தனைக்கும் பேட்டை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஸ்வாசம் தமிழ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியா இப்படி 1-on-1 கிளாஷ்ல ரஜினி படம் ஃபிளாப் ஆனது 27 வருஷம் முன்னாடி 1992ல தான். பாண்டியனும் தேவர் மகனும் ஒன்னா வந்து பாண்டியனை பீட் பண்ணி தேவர் மகன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் 2019ல பேட்டை ரிலீஸ் ஆகி நல்லாவே ஓடிட்டு இருந்தாலும் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் டல் ஆயிடும்ன்றதுனால விஸ்வாசம் பேட்டை கலெக்ஷனை ஈஸியா பீட் பண்ணிடும்னு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உறுதியா சொல்றாங்க. தானே பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்றதும் அதை தானே அடுத்த தடவை பிரேக் பண்றதும் தல அஜித் புதுசில்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதனால இந்த கிளாஷ மொத்த தமிழ்நாடும் கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம தமிழ் கடைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தா இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.